அரசியல்லாம் நமக்கு வேணாம் பாப்பா. எனக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கேன்னு சொல்றேன். நீ இந்த ஊர்ல தானே இருக்க. அப்படி இப்படின்னு பாசமாவும் மிரட்டலாவும் ஆக மொத்தத்துல எல்லாம் மிரட்டலாவும் நமக்கு அரசியல் வேணாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கமெண்ட் வருது, மெசேஜ் வருது. என்டிகே தொண்டர்களும் நம்மள மிரட்டிட்டாங்க, அதாவது டிஎம்கே தொண்டர்களும் நம்மள மிரட்டிட்டாங்க. ஏங்க, அரசியலுக்கு வந்து நாங்களும் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிறோமே. ஐயோ, அரசியலுக்கு வராது, அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, பேய் பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி இளைஞர்களை அரசியல் பத்தி தெரிஞ்சுக்க விடாமையோ அரசியலுக்குள்ள நுழைய விடாமையோ பல பேர் இங்க தடுத்துட்டு வரீங்க. ஒரு மனுஷனுக்கு வீட்டோட நலமும் முக்கியம், நாட்டோட நலமும் முக்கியம். அப்படி நாட்டோட நலமும் நமக்கு முக்கியம் அப்படின்னா அரசியலை பத்தி ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்க ஒரு கூட்டம் அரசியல் பத்தி இளைஞர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு மறைமுகமா மிரட்டியோ உருட்டியோ தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்களை பத்தி குறை சொல்லி நான் வீடியோ போடுறேன் அதனால உங்களோட மரியாதை போகுதுன்னு. கிடையாது. அதை பத்தி நான் குறை சொல்றதுனால மக்கள் இதை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றதுனால மக்களோட எண்ணோட்டங்களை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓ, மக்கள் இதை தான் எதிர்பார்க்கறாங்களா அப்படின்னு உங்களோட செயல்முறைகளை சில விஷயங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த முறை நீங்க தலைவரா வர்றது செம ஈஸி. அதுக்கான வழிதான் நான் சொல்றேன். ஆனா நீங்க அந்த பக்கம் யோசிக்காம நீங்க மாற்று பக்கமா யோசிக்கிறதுனால நான் என்னமோ உங்களுக்கு எதிரி மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுறேன். ஒரு மனுஷன் தன் குடும்பத்து மேல பாசம் வச்சா அதுக்கு பேரு அன்பு, தன் தலைவன் மேல பாசம் வச்சா அதுக்கு பேரு பற்று. பொதுமக்கள் மேல, அதாவது தெரிஞ்ச முகம் தெரியாத முகம் புதுசா தெரிஞ்சவங்க அப்படின்னு அவங்க மேல பாசம் வச்சா அதுக்கு பேரு மனிதாபிமானம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாசம், நேசம், அன்பு, மனிதாபிமானம் இதெல்லாம் இருக்கு தானே, உணர்ச்சி தானே இருக்கு. ஏன் எல்லாரையும் எதிரியா பாக்குறீங்க? ஒரு நண்பன் தன்னுடைய நண்பன் கிட்ட, நீ இப்படிலாம் பண்றடா, இப்படிலாம் பண்ணாதடா, இது வாழ்க்கைக்கு நல்லது இல்லடா அப்படின்னு சொன்னா அவன் திருத்திக்கிட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கைக்கு நன்மை நடக்கும் தானே. இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியாக்கள்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி ஆக்கலாம் உங்களை குறை சொல்ற மாதிரி வீடியோ போட்டாலும் அதை நீங்க திருத்திக்கோங்க அப்படின்னு மறைமுகமா சொல்றோம். ஏன்னா டைரக்டா திருத்திங்கன்னு சொன்னா நீங்க திருத்திக்க மாட்டீங்க. அதனால நாங்க போடுற வீடியோக்குள்ள நீங்க எதிரியாவோ இல்ல இவங்க நமக்கு ஆகாதவங்க தீண்டாதவங்கன்னு அப்படின்னு நினைக்காம நாங்க சொல்ற பாயிண்ட யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும். இதுதான் உங்களுக்கு மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நாங்க சொல்றோம் ஒழிய தப்பான நோக்கத்துல சொல்லல. இன்னும் சொல்ல போனா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்லவர் தான். ஆனா அந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் இவங்களா இருக்கீங்க பாத்தியா, இவங்க தான் அவரோட தலைவன் பதவி விலகிறதுக்கான காரணமே நீங்க தான். நீங்க தான் மத்தவங்கள ரவுடித்தனம் பண்றது, அவதூறா பேசுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ஏடகுடமா பண்ணி உங்க தலைவனோட மரியாதையை நீங்க தான் கெடுக்கிறீங்க. அதனாலதான் நான் பல வீடியோக்குள்ள சொல்றேன், உங்க தலைவனோட கெட்ட பேர் ஆகாத அளவுக்கு அந்த கட்சியில உள்ள நிர்வாகிகள், தொண்டர்கள் உங்க தலைவனுக்கு கெட்ட பேர் ஆகாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. கெட்ட பேர் ஆகிற மாதிரி ரவுடிசமோ ஒருத்தவங்களை மிரட்டுறதோ இல்ல மத்தவங்கள அசிங்கமா பேசுறதோ அவதூறு பரப்புறதோ இந்த மாதிரி வேலைகளை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பண்ணுவீங்க, ஆனா உங்க தலைவன் பேரை சொல்லிதான் இவங்க தான் திமுக காரங்க தான், ஏடிஎம்கே காரவங்க தான், என்டிகே காரவங்க தான், இல்ல டிவிகே காரவங்க தான் அப்படின்னு தான் பேசுவாங்க. உங்க தலைவனுக்கு நல்ல பேர் வரணும்னு நினைச்சீங்கன்னா சில விஷயங்களை திருத்திக்கோங்க, நல்ல வழியில கொண்டு போங்க.